அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட தொடர்ந்து நம்ம சில டாப்பிக்கில் தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட நான் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உள்ள வல்லமையை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். த நேம் ஆஃப் ஜீசஸ். நம்ம இந்த பூமியில் அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில் எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? அப்போ இயேசுவின் பெயரை நம்ம சொல்லும் போது அதில் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளதான அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் குறித்து நான் உங்களோடு பேசுறதுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயாவுடைய ஊழியத்தில் அவர் செய்ததான சில ஊழிய டெஸ்டிமோனிஸை அவர் புக்கில் எழுதியிருக்கிறாரு. அதை நான் உங்களோடு கூட ஒரு ஸ்டோரியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் ஸ்மித் ஐயா அவருடைய ஊழியத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டது. அந்த லெட்டரில் லாசரு என்ற ஒரு மனிதன் ஒரு கிராமத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவரை நீங்கள் ஜெபம் பண்ணி எழுப்பணும் அப்படின்னு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா அவர் அந்த லாசரு என்றதான் அந்த மனுஷனுடைய கிராமத்துக்கு போய் அந்த மனுஷனுக்காக ஜபிக்க போகும்போது அவருக்கு ஆவியில் ஏவப்பட்டு அவர் உணர்ந்ததாவது இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு, ரெசிஸ்ட்மெண்ட் இருக்குன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு. அநேக பேர் ஜெபம் பண்ணியும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு ஏதோ நடக்காது என்ற ஒரு உணர்வு அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால அவருடைய வியாதி என்ன ஆகல, குணமாக்கப்படல. அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா அங்க கிராமத்துல இருக்க கிறிஸ்டியன்ஸை பார்த்து சொன்னாராம், எனக்கு ஒரு 7 பேர் ஜபிக்க கொடுங்க, ஒரு மனதாய் ஒரே சிந்தையா நாங்க விசுவாசத்துல 3 நாள் ஜபிக்க என் கூட நீங்க கொடுங்கன்னும் போது அந்த கிராமத்துல இருந்து ஒரு 7 பேர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா கூட சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படி 3 நாள் ஜபிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ அவர் அந்த படுத்த படிக்க அந்த மனுஷனை பார்த்து சொன்னாராம், நீ முதலாவது மனம் திரும்பு, உன்னுடைய எண்ணம் மாறட்டும், இது நடக்காது, முடியாது, எவ்வளோ பேர் ஜபிச்சாங்க ஒன்றும் ஆகலை அப்படின்ற எண்ணத்தை நீ மாற்றி இன்றைக்கு நீ விசுவாசி, இயேசு உனக்கு குணமாக்குவார், அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லி அவர் எண்ணெய் எடுத்து தலையில பூசி உடம்புல பூசி விசுவாசமா ஜெபம் பண்ணும் போது அநேக ஆண்டுகளா அற்புதம் நடக்காம இருந்த அந்த மனுஷன் அன்னைக்கு அவன் கட்டில இருந்து எழுந்து நின்று அழுது சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. இந்த நேம் ஆஃப் நசேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து என்று சொல்லும் போது உடனே அந்த மனுஷனுக்கு சுகம் உண்டானது. ஸோ இன்றைக்கும் நசேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அற்புதங்கள் நடக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க கூட ஒருவேளை எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் சரி, இல்லை அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்லை அது மன கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா பிலிப்பியர் புஸ்தகத்துல உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிற பிலிப்பியர் புஸ்தகத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். தொடர்ந்து சில வார்த்தைகளை பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக இதை வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகத்துல எழுதும் போது இயேசுவின் நாமம் எப்படியா உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். நான் உங்களுக்காக 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதாளத்தோர் பூமியின் கீழானோடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்க பிலிப்பியர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமம்
எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு நாமம் உண்டு. கேன்சர்னா அது ஒரு பேர் தான். கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த கேன்சர் என்றதும் ஒரு நாமம் தான். கடன் என்றதும் ஒரு பேர் தான். வியாதின்றதும் ஒரு பேர் தான். வறுமை என்றதும் ஒரு பேர் தான். உபத்திரவம் என்றதும் ஒரு பேர் தான். எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனையா நிற்கக்கூடிய பெயர் எதுவா இருந்தாலும் அந்த பெயருக்கு மேலாக இயேசுவின் நாமத்தை தேவன் உயர்த்திருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தை நீங்க விசுவாசித்து அந்த நாமத்தை நீங்க அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குமா, 3 உலகம் அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த நாமத்துக்கு கீழ்ப்படியுமா. இயேசுவின் நாமத்துக்கு 3 உலகம் கீழ்ப்படியுமா. முதலாவது நம்ம அங்க பார்க்கிறோம். முதலாவது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினாரு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதாளத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும். அப்போ பரலோகத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, பாதாளத்திலையும் சரி, 3 இடத்துலுமே இயேசு என்ற நாமத்தை சொன்னா 3 உலகமும் என்ன பண்ணுது, கிவிங் அட்டென்ஷன். அந்த நாமத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இந்த நாமத்துல என்ன சொல்ல போறாங்க, இந்த நாமத்துல என்ன சொன்னாலும் எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். ஏன், பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தி இருக்கிறாரு. பரலோகத்துல பார்க்கும்போது 24 மூப்பர்களும் என்ன பண்றாங்க, இரவும் பகலும் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவருடைய நாமத்துல இந்த பூமியில தூதனுக்கு நம்ம எதையாவது கட்டளை இட்டோம்னாக்கா உடனே பணிவிடை தூதர்கள் என்ன பண்றாங்க, இயேசுவின் நாமத்துல நீங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாக்கா அவங்க மறுப்பு சொல்லாம போய் என்ன பண்றாங்க, இயேசுவின் நாமத்துக்காக அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. ஏன், அவங்களுடைய எல்லா நாமம்னு சொல்லும் போது பரலோகத்தில் இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில நான் எதையாகில பேசும்போது தூதர்கள் பாக்குறாங்க, எனக்கு அவங்க சொல்ல போறாங்களா, எனக்கு அவங்க கட்டளையிட போறாங்களா, எனக்கு கமாண்ட் கொடுக்க போறாங்களான்னு. நீங்க தூதர்களை கூட நீங்க என்ன பண்ண முடியும், பணிவிடை தூதர்களை நீங்க அனுப்ப முடியும். உங்க வேலைக்காக, உங்களுடைய காரியத்துக்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நீங்க தூதர்களை பேசும்போது அந்த தூதர்கள் உடனே என்ன பண்றாங்க, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க சொல்ற காரியத்தை இந்த பூமியில உங்களுக்காக செய்து முடிக்கிறாங்க. ஏன், தேவன் இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்த்திருக்கிறாரு. 2வது, இந்த பூமியில இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது ஜபிக்க வரதான ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவர் இந்த நாமத்துல என்ன பண்றாரு, ஜபிக்கிறாரு. இயேசுவின் நாமத்தை சொன்னா நிச்சயமா எனக்கு இந்த கேன்சரு சுகமாகும், இந்த வியாதி எனக்கு குணமாகும். இயேசுவின் நாமத்துல இவங்க ஜெபம் பண்ணும் போது எனக்கு அற்புதங்கள் நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்குள்ள இருக்கு, பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு, விசுவாசத்துல வர ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இந்த நாமத்துல நிச்சயமா அற்புதம் நடக்கும், அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 3வது உலகம் பாதாளம், நரகம். அங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகிறது. யார் நடுங்கிறது, பிசாசு நடுங்குகிறது. ஏன், பிசாசு இயேசு பூமியில வாழ்ந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிசாசு நினைச்சான். ஏன்னா அவனுக்கு ஃபியூச்சர் தெரியாது, பிரசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் தெரியும். அவன் என்ன தெரியுமா நினைச்சான், இயேசு இந்த பூமியில வந்ததுனால அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அநேகர் சுகமாக்கப்பட்டாங்க, அநேகர் கடவுளுடைய குணத்தை தெரிஞ்சுக்கினாங்க, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குமாரன் என்ன பண்றாரு, பூமியில வெளிப்படுத்துறாரு. இந்த இயேசு என்ற நாமத்தையே இந்த பூமியில இல்லாம பண்ணிட்டோம்னாக்கா, இந்த இயேசுவை நம்ம கொலை பண்ணிட்டோம்னாக்கா இந்த பூமியில யாருமே என்ன இல்ல, அதிகாரம் இல்ல, இந்த பூமியை யாராலையும் ஆள முடியாது அப்படின்னு அவன் ஒரு திட்டத்தை பண்ணி அவன் என்ன பண்றான், அவன் இயேசுவை சிலுவையில அறையும்படிக்கு தந்திரமா அவன் என்ன பண்ணான், அந்த பூமியில கிரியை செஞ்சான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, அவர் மரித்தாதான் இந்த பூமியை ஜெயிப்பார் என்பது அவனுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா
நீதிபரராகிய இயேசுவை என்ன பண்ணிருக்க மாட்டான், சிலுவையில் அறைய பிசாசு இடம் கொடுத்தே இருக்க மாட்டான். எப்படியாவது தந்திரமா அதை தடுத்திருப்பான். அவனுக்கு அது தெரியாது. அவன் நினைச்சான், இயேசுவை நான் சிலுவையில போட்டாக்கா, அவர் மறிச்சிட்டாக்கா எல்லாமே முடிஞ்சுது, இனி யாராலையும் அற்புதம் செய்ய முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்யவே முடியாது, இந்த பூமி என்னுடையது அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா என்ன நடந்தது? சரித்திரம், அவர் சிலுவையில தன் ஜீவனை விட்டாரு. அவர் சிலுவையில ஜீவனை விட்டவன் எங்க போனார்? பாதாளத்துக்கு போனாரு. பாதாளத்துல பிசாசுக்கெல்லாம் கொண்டாட்டம். எல்லா குட்டி சாத்தானுக்கும் எல்லா பிசாசுக்கும் விழுந்து போன ஆவிகளுக்கும் என்ன பயங்கர செலிப்ரேஷன் பார்ட்டி. நீதிபரர் என்ன பண்ணிட்டோம்? நம்ம கொலை பண்ணிட்டோம். இயேசு என்ற நாமம் இனிமே பூமியில பேசப்படவே படாது, அந்த நாமத்துல ஒண்ணுமே நடக்காது, அவருடைய ஹிஸ்டரியே முடிஞ்சதுன்னு நினைச்சு பிசாசும் அவருடைய தூதர்களும் நரகத்துல பாதாளத்துல கொண்டாடி கொண்டு இருக்கும் போது 3வது நாள் பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி இயேசுவை உயிரோட எழுப்பினாரு. அவர் உயிரோட எழுந்ததின் நிமித்தம் நரகம் பாதாளம் இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை என்னதென்பதை அறிந்து கொண்டது. அவர் உயிர் தெழும்போது எல்லா நாமங்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டது. எல்லா நாவுகளும் அவரை இயேசு என்று அறிக்கையிட்டது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு பிசாசுக்கு முன்பாக நீங்க பயப்பட தேவையில்லை. அது பில்லி சூன்யமா இருக்கட்டும், மாந்திரீகமா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், அசுத்தாவியா இருக்கட்டும், எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அந்த நாமத்தை நாம் பிதாவுக்கு பிள்ளையா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த நாமத்தினால நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில. He called and he chosen to domain this world. இந்த பூமியை ஆளும்படியாக, to use authority, இந்த பூமியில அவருடைய அதிகாரத்தை செலுத்தும்படியாக பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக, சந்ததியாக தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த ஆளுகை எதுல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு என்ற நாமத்தில் உள்ள அதிகாரத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? அவருடைய பெயர்ல தான் 3 உலகமும் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அதனாலதான் யோவான் 14 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14 அதிகாரம் 12 உங்களுக்கு வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஏசுவாமி இந்த பூமி விட்டு போகும்போது சிஷ்யர்களை கூப்பிட்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவ நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். எப்படி? அவருடைய நாமத்தினால நீங்க எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 2வது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்க 1வது பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன், 2வது என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன், 3வது 15 நீங்கள் இடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள், என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடைய இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்க சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படிக்கு நான் செய்வேன். அது என்னது? ரிக்வெஸ்ட் ப்ரேயர். நம்ம என்ன பண்றோம்? பிதா கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம் இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு ரிக்வெஸ்ட் ப்ரேயர் இருக்கு, இன்னைக்கு கமாண்டிங் ப்ரேயர் இருக்கு. சரி, நம்ம ரிக்வெஸ்ட் பிசாஸ் கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிசாசே தயவுசெய்து போயிடு, பிசாசே என்னை விட்டுரு, ஐயோ இந்த பிரச்சனையே என்னை விட்டுருன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? கெஞ்சி ஜெபிக்க கூடாது. ஏன்? அதன் மேல உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். வியாதியின் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசின் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பைபிள் சொல்றது, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். யாருடைய பாதத்துக்கு? அன்றாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் நம்ம. அப்போ இங்க இயேசுவாமி சொல்றாரு, என் நாமத்தினால முதல் நீங்க எதை கேட்டாலும் ரிக்வெஸ்டா பிதா கிட்ட எதை கேட்டாலும், எதை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண முடியும்? என் பையன் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரு, என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரு. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? அது தேவனுடையது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அதை
ரிக்வெஸ்ட் பண்ணி தான், விண்ணப்பம் பண்ணி தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது ரிக்வெஸ்ட்ன்றது என்ன? அதோடைய தயவா இருக்கிறது. தயவான காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம். ஆனா நமக்கு சொந்தமானதை இன்னொருத்த பறித்து கொண்டு இருக்கும் போது அதை நம்ம கூட ரிக்வெஸ்ட் பண்ணி ஜபிக்க தேவையில்லை. அப்படின்னா நான் யோவான் 10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று. அப்போ பிசாசு எதெல்லாம், எந்த ஆசுவாத்தெல்லாம் உங்ககிட்ட திருடி இருக்கிறானோ, எந்த ஆசுவாதத்தெல்லாம் நீங்க இழந்து இருக்கீங்களோ, அதை நம்ம போய் என்ன பண்ண தேவையில்லை, ரிக்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அது ஆண்டவர் உங்க கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. when you command, when you believe in the name of Jesus, இயேசுவின் நாமத்தை நீங்க விசுவாசித்து அதிகாரமா நீங்க பேசும்போது பிசாசு அது கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான். வியாதி விலகிறதா இருக்கிறது, வாழ்க்கையில இருக்கிற கடன் விலகிறதா இருக்கிறது, வாழ்க்கையில இருக்கிற பிசாசினால் வந்த எந்த தாக்குதலா இருந்தாலும் விசுவாசியாகிய உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறதா இருக்கிறது. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன். எதெல்லாம் பிசாசு திருடி இருக்கிறானோ, எதெல்லாம் பிசாசு அழித்து இருக்கிறானோ, சோர்ந்து போவாதீங்க. இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்கும் போது, இயேசுவின் நாமத்துல நீங்க கமாண்ட் பண்ணும் போது தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வாங்க. இயேசுவின் நாமம் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. அடுத்து 14ஆம் வசனத்துல பாக்குறோம், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது மூல பாஷையில சொல்லப்படுகிறது. whatever you ask in my name, even though if it is not in the world, I will create it for you. என் நாமத்தினால நீங்க இந்த பூமியில கேட்கிற ஒரு விஷயம் இந்த பூமியில இல்லாம இருந்தாலும் உனக்காக நான் சிருஷ்டிப்பேன். அதுதான் மூல பாஷையில சொல்லுது. ஏன்னா சிருஷ்டி கர்த்தர் அவர். வானமும் பூமியும் அவரை கொண்டு, அவருக்காக, அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவரை இல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. அதனால அவருடைய நாமத்துல நீங்க எதையாகிலும் நீங்க கேட்பீங்கன்னா, ஒரு வேளை தரிசனத்துல ஆண்டு உங்களுக்கு காமிச்சு இது இந்த பூமியிலே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா கூட சொந்து போக தேவையில்லை. அந்த தரிசனத்துல காட்டினவர் அதை ரியாலிட்டியில கொண்டு வர்றதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக அதை சிருஷ்டிக்கவும் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவனா இருக்கிறாரு. அதனால இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லும் போது அவர் ஒருவேளை இந்த பூமியில இல்லாததை கூட நீங்க கேட்கும் போது அவருடைய நாமத்தில் அவர் சிருஷ்டிக்கிறவரா இருக்கிறாரு. அடுத்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்த சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மேல் வீட்டு அறையில 2வது அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல வராங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க தாயின் வயிற்றில இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பிச்சை எடுக்கும்படி என்ன பண்றாங்க, அலங்கார வாசல் கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மனுஷன் எப்பயுமே அவனுடைய வேலை என்ன, வரவங்க கிட்ட பிச்சை கேட்கறது. இன்னைக்கு பேதுருவும் யோவானும் அந்த வழியா வராங்க. வரும்போது அவங்க பேதுருவை பார்த்து அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றாரு, சப்பானி பிச்சை கேட்கிறாரு. உடனே அந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு கிட்ட காசு இல்லைன்ற, என்கிட்ட காசெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்ல வராரா? அப்படி இல்லை. ஏன்னா பேதுருடைய பாதத்துல வெள்ளி தங்கம் வீடுகளை விற்று எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாம் அதை பொதுவா அனுபவித்தார்கள் என்று 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவங்க என்ன அங்க சொல்ல வராங்கன்னா, பிச்சைக்காரனை பார்த்து, உனக்கு வெள்ளி கொடுத்தாலோ இல்ல பொண்ணு கொடுத்தாலோ உன் வாழ்க்கை மாற போறது கிடையாது. ஏன்? அவன் பிறந்ததுல இருந்தே சப்பானி, பிறந்ததுல இருந்தே பிச்சைக்காரன். அவனுக்கு தேவை வெள்ளி பொண்ணு இல்ல. அவனுக்கு ஒருவேளை நிறைய பணத்தை கொடுத்திருந்தா கூட அவனுடைய பேர் என்னவா இருக்கும், பணக்காரனான சப்பானியா தான் இருந்திருக்கும். சப்பானி என்ற அவனுடைய அந்த டைட்டில் மாறாது. இன்னைக்கு பணம் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது. பணம் இருந்தா எல்லாமே இருக்குன்னுவாங்க உலகத்துல. ஆனா பணம் கூட சில விஷயத்த நிறைய விஷயத்த பணத்தால கூட வாங்கவே முடியாது. நிம்மதியை வாங்க முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது, செத்து போன உயிரோட எழுப்ப முடியாது, பணம் செய்ய முடியாத அநேக காரியங்களை உண்டு. ஆனா இயேசுவின் நாமம் நீங்க விசுவாசிக்கும் போது பூமியில செய்ய முடியாததை கூட அந்த நாமம் உங்களுக்காக செய்கிறதா இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, உனக்கு தேவை வெள்ளியோ பொண்ணோ இல்லை. ஏன்? வெள்ளியை கொடுத்தாலோ பொண்ணை கொடுத்தாலோ நீ பிச்சைக்காரனாதான், நீ சப்பானியாதான் இருப்ப. என்ன
பிச்சைக்காரனான சப்பானியா இல்லாம பணக்காரனான சப்பானியா அவன் இருந்திருப்பான். ஒருவேளை அவனை கொண்டு போய் ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுத்திருந்தா கூட அவன் படிச்ச ஒரு சப்பானியா தான் இருந்திருப்பான். இல்ல அவனுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருந்தா கூட சர்ச்சில் இருந்து அவன் வாழ்க்கையில என்னவா இருக்கும், அவன் திருமணமான ஒரு சப்பானியா தான் இருந்திருப்பான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஏதோ ஆல்டர்னேட்டிவான காரியங்களை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்துறவல்ல. உன் ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, வேறவங்க யாரும் செய்ய முடியாதத இந்த தேவனை நீ விசுவாசிக்கும் போது இயேசுவானவர் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். அவருடைய நாமம் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. அதனாலதான் பேதுரு தைரியமா சொல்றாரு, உனக்கு வெள்ளியோ பொண்ணோ தேவையில்லை, ஆனா என்னை உற்று பாரு, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். என்கிட்ட இருக்கிறது நசரேயனாகிய இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை நான் உனக்கு சொல்லும் போது சப்பானியா இருக்கிற நீ இதுவரைக்கும் செய்ய முடியாதத இந்த இயேசுவின் நாமம் உனக்கு செய்யன்னு சொல்லி அவனை தூக்கி இப்படி எழுப்புறாரு. உடனே அவன் குதிகால்கள்ல பலன் அவன் 40 வருஷம் மேல நடக்காத மனுஷன் எழுந்து நின்று குதித்து தேவனை துதித்து ஆலயத்துக்குள்ள போனான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எதுல நீ சப்பானியா இருக்கிறன்னு எனக்கு தெரியாது, எதுல நீ முடங்கப்பட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியாது, எது உன்னை கட்டி வைத்திருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இன்னைக்கு விசுவாசிப்பனா இந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால உன் வியாதிகள் குணமாக்கப்படும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் வீடு அற்புதத்தை சந்திக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல உங்களுக்காக நான் பேசுகிற இந்த வேளையில கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். என் பிரியமான ஜனங்களே, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிங்க. இந்த இயேசு நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்துல எல்லா நாமங்களும் முழங்கால் படியிடும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். இன்னைக்கு இந்த நாமம் உனக்கு அற்புதத்தை செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியே உங்க வாழ்க்கையில நடப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. உங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. இந்த வேளையில இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துகிற ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய நாமத்தை என்னோடு கூட விசுவாசித்து உயர்த்தி கொண்டு இருக்கிறார்களோ, அவங்க வீட்டுல, அவங்க அலுவலகத்துல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல, எங்க இருந்தாலும் இந்த நாமத்தை உயர்த்தும் போது வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, அவங்க வாழ்க்கையில முடங்கப்பட்டிருக்கிற எல்லா நிலைமைகள் மாறுவதாக. இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.